இட் ஹேட் பின் ப்ரூவ்டு ராங். நீங்கள் எடுத்த கூட்டணி முடிவு, நீங்கள் வக்குவுக்கு வாக்களிக்காதது, இது போன்ற முடிவுகள் கட்சி தவறான பாதையில் போகிறது என்ற ஒரு முடிவெடுத்து அந்த குதிரையை இழுத்து பிடித்து தான் ஏறி அதில் உட்கார வேண்டும் என்று நினைத்தால் அது பிழை ஒன்றுமில்லை. தகப்பனும் மகனும், தகப்பனும் தோற்பது தோல்வியே இல்லை, பெருமை. தன்னுடைய மகன் தான் தன்னுடைய கைக்குள் அடங்கி இருப்பான். தன்னுடைய குடும்பம் கொள்ளையடித்து வைத்தால் தான் அனுபவிக்கலாம், மகன் அனுபவிக்கலாம், பேரன் அனுபவிக்கலாம். ஆகவே குடும்ப அரசியல் வருவதுதான் நல்லது என்று நம்புகிற திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ குடும்பம் அரசியலில் தகப்பனும் மகனும் உராகின்ற நிலைமை வரக்கூடும். அதிலிருந்து விடுவித்து பாமகவை குடும்ப அரசியலிருந்து விடுவித்த பெருமையும், இரத்த சொந்தங்களிடமிருந்து எடுத்த பெருமையும், வாரிசு அரசியல் சிறந்த அரசியல் இல்லை என்பதை இந்தியாவுக்கு போதிப்பதற்கும் ராமதாஸ் முன்னுதாரணமாவார். கட்சியை என் கைக்குள் வைத்துக் கொள்கிறேன், வேட்பாளர்களை நான் நியமிக்கிறேன் என்று இவர் செய்ய போகிறார். இந்த 2 பேரில் யார் நிலை பெறப் போகிறார்கள் என்பது எப்படி முடிவாகும் தெரியுமா? யாரை பெரிதாக கருதி கூட்டணி கட்சிகள் கூப்பிடுகின்றன என்பதை பொறுத்து அது முடிவாகும். ஆர்கனைசேஷன் வாஸ் வித் மொராஜி அண்ட் காமராஜ், பீப்புள் வேர் வித் இந்திரா காந்தி. 71 அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஹேட் பின் வைப்ட் அவுட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் சீன். இந்திரா காந்தி கெயின்ட். ஹர் காங்கிரஸ் வாஸ் த ரியல் காங்கிரஸ். பட் இங்க கெயின் யாருக்கு வரும்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வணக்கம் சார். ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் மேலே பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. கடந்த 2 வாரங்களாக பாமகவுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே போனால் பாமகவுடைய நிலை என்னவாகும்? ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் எப்போவும் பிரிவுபடுகின்ற போது நலிவடையும், பிறகு மீண்டும் ஏதாவது ஒரு பக்கம் வலிவடையும். இதுதான் நம்ம எப்பவும் பார்த்துருக்கோம். என்ன அதனால் திமுக விட்டு, ஆனால் நான் பிளவுபட வேண்டும் என்கின்ற கருத்து எனக்கு கிடையாது. ஏனென்றால் காலம் குறைவாக இருக்கிறது. இந்த நிலையில் பிளவுபடக்கூடாது. 2 பேரும் தங்கள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற போது யாராவது ஒருவர் தாழ்ந்து போக வேண்டும். தந்தை மகனிடம் தாழ்ந்து போவதை விட மகன் தந்தையிடம் தாழ்ந்து போவது பெருமைக்குரியது. ஆகவே நீ சொல்லுகிறபடி நான் தலைவனாக இல்லாமல் தொண்டனாக இருக்கிறேன், நீங்கள் நடத்துங்கள். நீங்கள் தோற்றுவித்த கட்சி தானே, நீங்கள் கொள்கை வகுத்த கட்சி தானே, நீங்கள் தானே எல்லாம் செய்தீர்கள். என்னை முன்னிலைப்படுத்தினீர்கள், என்னை தலைவராக்கினீர்கள், முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கினீர்கள், என்னை மந்திரியாக ஆக்கினீர்கள், எல்லாமே நீங்கள் தானே செய்தீர்கள். இப்பொழுது நான் தலைவனாக இருக்க வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் சில காலம் தலைவனாக இல்லாமல் இருந்து விட்டு போகிறேன். தலைவரானது உங்களால் தான் என்கின்ற போது அந்த தலைவர் பதவியை கொஞ்ச காலம் விட்டு இருந்தால் என்ன கெட்டுப்போகிறது என்று இவர் கேட்டால் நிகழ்ந்து போக மாட்டார் தகப்பனார். அதன் மூலமாக பிளவு தடுக்கப்பட்டு விடாதான்? இவர்கள் 2 பக்கமாக பிரிந்து இருக்கிறார்களே. இப்பொழுது நிர்வாகிகள் இவரோடும் மற்றவர்கள் அவரோடும் இருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு எடுபடாது. இவர் நீங்களே உண்டாக்கினீர்கள், நீங்களே வேண்டாம் என்றால் நான் சற்று காலம் தள்ளி இருக்கிறேன், இப்பொழுது என்ன கெட்டுவிட்டது, பிறகு இந்த குதிரையை செலுத்துவதற்கு உன்னை தவிர ஆற்றல் உடையவன் இல்லை என்று நீங்கள் அழைக்கும்போது நான் உள்ளே வருகிறேன் என்று சொன்னால் முடிந்து விட்டது. ஆனால் குற்றச்சாட்டுகளாக அடுக்கும்போது மன வருத்தத்தோட பல விஷயங்களை பதிவு பண்ணுறாருல்ல. தன்னுடைய தாயே எழுத சொற்கள் பயன்படுத்தி பேசினாரு அப்படின்லாம். நான் சொல்கிறேன், அதாவது ராமதாஸ் சில பேரை நீக்குகிறார் கட்சியை விட்டு. இவர் அவர்களை கூப்பிட்டு பதவி கொடுக்குறார். நீங்கள் நீக்கப்படுவது குறித்து அஞ்ச வேண்டாம், 10 நிமிடத்தில் உங்களுக்கு மீண்டும் நியமன உத்தரவு வரும் என்று அவர் சொல்லுகிறார். அது அப்படி சொல்வது, அவர் ஹி இஸ் சேலஞ்சிங் ஹிஸ் ஃபாதர், ஃபவுண்டர் ஆஃப் த பிஎம்கே. அது ரொம்ப அவருடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குறாரோ, நிறுவனர் அப்படின்ற ஒரு பொறுப்பை. இல்லை பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு பதவி அனுபவம் எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்குறாரு அன்புமணின்னு கேட்குறேன். ஆமாம், அவருடைய பொறுப்புகள் கேள்விக்குறியாகும் போது விதை போட்டவர் அவர், மண்ணை கிளறியவர் அவர், என்ன அது முளைக்கும் போது உரம் போட்டவர் அவர், இந்த நிலைக்கு கட்சியை வளர்த்து கொண்டு வந்தவர் அவர். இவர் எடுத்த நிலைப்பாடுகள் தவறு என்கின்ற காரணத்தினால் இவரிடம் பொறுப்பு கொடுத்து தான் இவரை தலைவராக ஆக்கினார். இவர் எடுத்த நிலைப்பாடுகள் தவறாக போய்விட்டன என்று அவர் உள்ளே வருகிறார். அது உண்மையா என்றால் உண்மைதான். அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று இவர் பேசி கொண்டிருக்கிறார். அது நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கையான கூட்டணி என்று நினைக்கிறார். அப்படி காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் பேசி முடித்து விட்ட பிறகு இவர் போய் பிஜேபியோடு சேர்ந்து விட்டார். பிஜேபி தனியாக நிற்கிறது.
அப்படி சேர்ந்ததனுடைய விளைவாக ஒரு இடத்திலும் பாமக வெல்ல முடியவில்லை. திருமாவளவனுக்கு 2 இடம் இருக்கிறது, சிபிஎம்க்கு 2 இடம் இருக்கிறது, நமக்கு ஒரு இடமும் இல்லை என்றால் அவர் நொந்து போவார். இதற்கு நீ எடுத்த நிலைப்பாடு தான் காரணம். நான் பேசி முடிவு செய்து வைத்திருந்த ஒன்றை நீ நேரடியாக போய் மாற்றினால், அதனால் கட்சி அடிபட்டால், கட்சி வலுவிழந்தால் அதற்கு நீ காரணம் என்றால், ஆகவே உன்னுடைய தலைமையை கொஞ்ச காலம் தள்ளி, உன் தலைமையிலிருந்து உன்னை தள்ளி வைத்துக் கொள்வதுதான் நல்லது கட்சிக்கு என்று நான் நினைப்பதிலே என்ன தப்பு என்பது அவருடைய நிலைப்பாடு. ஓகே. ஒன்று. 2வது, ஒரு கட்சி ஒரு முடிவெடுக்கிறது. வக்ஃபு சட்டம், அதில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற நிலையை 4 பாமக எம்எல்ஏக்கள் இங்கே மேற்கொள்கிறார்கள். ஆனால் அன்புமணி அங்கே போய் இதே நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற நிலைப்பாட்டை எடுக்காமல் மோடிக்கு எதிராக அது போய்விடக்கூடாது என்று அவர் வாக்களிக்காமல் வெளியே போய்விடுகிறார். அது மோடிக்கு சார்பான நிலை. நாம் எந்த மக்களுடைய வாக்குகளெல்லாம் பெற வேண்டும் என்று கட்சி நடத்துகின்றோமோ அந்த மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை நாம் எடுத்தால் கட்சிக்கு பாதகம் வரும். இப்படி இது 2ம் கட்சியை பாதித்த பெருஞ்செயல்கள் என்று அவர் நினைக்கிறார். அதனாலே தலைவர் பதவியிலிருந்து அகற்றி வைத்துவிட்டு இந்த குதிரையை கொஞ்ச காலம் நாம் ஓட்ட வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். அதற்கு இவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இவரிடம் கட்சி இருக்கிறது. போகாதே என்றால் ராமதாஸுக்கு 17 பேர் வருகிறார்கள், 8 பேர் வருகிறார்கள். இவர் சொன்னபடி கட்சி நிற்கிறது. ஆனால் என்னுடைய கருத்து, கட்சி தான் உங்களிடம் இருக்குமே தவிர வாக்கு வங்கி ராமதாஸிடம் தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய தனி கருத்து. புரியுது. ஆகவே ஏனென்றால் அவர்தான் இந்த மக்களோடு கலந்து வளர்ந்தவர். ஒரு தியாகு என்கின்ற கம்யூனிஸ்ட், நல்ல அறிவார்ந்த மனிதர் அவர். அவரெல்லாம் ஒரு காலத்தில் ராமதாஸோடு ரொம்ப நெருங்கி 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு அறிவூட்டுகின்ற குழுக்களில், ஆலோசனை சொல்லுகின்ற குழுக்களில் அவர் ஒருவராக இருந்திருக்கிறார். கல்யாணி, அவர் இது போன்ற ரொம்ப தகுதியான மனிதர்களை தன்னை சுற்றி வைத்திருந்திருக்கிறார். என்ன அதனாலே அப்பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிறார், இந்த ராமதாஸ் தீரன் தலைவர், அவர் சைக்கிளை ஓட்டுவார், ராமதாஸ் பின்னால் உட்கார்ந்து கொள்வார், 2 பேரும் கிராமத்தில் ஒரு 10 வன்னியர்கள் இருக்கின்ற ஊரில் போய் அங்கே பேசுவார்கள். இப்படியாக இந்த கட்சியை வளர்த்தார் அவர் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த கட்சி இருப்பதற்கான தேவையே இல்லை என்பது தியாகுவினுடைய நிலைப்பாடு, அது வேறு. ஓகே. ஆனால் ஒரு நல்ல அறிவார்ந்த மனிதர்கள் கூட பாராட்டத்தக்க அளவுக்கு ராமதாஸ் இதில் ரொம்ப ஈடுபாடு காட்டி காரியங்கள் ஆற்றியிருக்கிறார். ஆகவே அதே வகையில் போய்கொண்டே இருந்தால் பேச்சில்லை. இந்த கட்சி வென்று 2 எம்பி இருக்கிறார்கள் பிஜேபியோடு. ஆக நம்ம அதிமுகவோடு சேர்ந்து தான் இவன் பிஜேபியோடு சேர்ந்து 4 எம்பி விட்டோமே அப்படின்னா இதுதான் சரியான முடிவு. அப்பா நீ எடுக்கிற முடிவு சரி, நீனே எப்பவும் முடிவெல்லாம் எடு என்று சொல்லுவார்கள். சரியாக போய்விட்டாப்பா, இல்லைப்பா இது பள்ளமேடு பார்க்காம குதிரையை ஓட்டுற, குதிரையும் விழுந்து காலும் ஒடிஞ்சு நீனும் விழுந்து எல்லாருமே அடிபட்டு போய்விடுவோம் என்று சொல்லுவது இல்லையா? அதனால் அவர் விளக்குகிறார், நீ எடுத்த முடிவு சரியாக இல்லை, என்னை மீறி நீ எடுத்தாய். ஆகவே இந்த கூட்டணி முடிவை இந்த தேர்தலில் நான் எடுக்கிறேன், கட்சியை என் கைக்குள் வைத்துக் கொள்கிறேன், வேட்பாளர்களை நான் நியமிக்கிறேன் என்று இவர் செய்யப்போகிறார். இப்பொழுது இந்த 2 பேரில் யார் நிலை பெறப் போகிறார்கள் என்பது எப்படி முடிவாகும் தெரியுமா? யாரை பெரிதாக கருதி கூட்டணி கட்சிகள் கூப்பிடுகின்றன என்பதை பொறுத்து அது முடிவாகும். அது எதை வைத்து முடிவாகும் என்றால் யார் பக்கம் அந்த வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை வைத்து முடிவாகும். ஆகவே ராமதாஸ் பக்கம்தான் அந்த வாக்கு வங்கி இருக்க முடியும். ராமதாஸை தான் கூட்டணிக்கு நேரடியாக கூப்பிடுவார்கள். கூப்பிடுகின்ற போது வேட்பாளர்களெல்லாம் ராமதாஸோடு சேர்ந்தால்தான் தேர்தலில் நிற்க முடியும் என்று முடிவுக்கு வருவார்கள். அப்புறம் மீண்டும் இந்த கட்சி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் சாய்ந்து விடும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நான் காங்கிரஸ் பிளவு கொடுக்குற போது இளைஞனாக இருந்தேன். ஆர்கனைசேஷன் காமராஜோடு, மொரார்ஜி தேசாயோடு, எஸ்கே பாட்டீலோடு, அதுல்யா கோஷோடு இருந்தது. காமராஜோடு தான் நிகரற்ற தலைவர். அதில் ஆர்கனைசேஷன் வாஸ் வித் தீஸ் பீப்புள், வித் தி சிண்டிகேட் பீப்புள். அதுக்கு பேர் ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ். இப்பொழுது அன்புமணியிடம் கட்சி இருப்பது போல் காங்கிரஸ் கட்சி அந்த காலத்தில் எஸ்கே பாட்டீல், மொரார்ஜி தேசாய், காமராஜிடம் தான் இருந்தது. அதுக்கு ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் என்று பெயர். ஆனால் பீப்புள் ஓட்டட் ஃபார் இந்திரா காந்தி, 2/3 மெஜாரிட்டி ஷி கெயின்டு. அப்படியெல்லாம் பார்க்குற போது அப்புறம் வாக்கு வங்கி இந்திரா காந்தி பக்கம் இருந்தது போல் ராமதாஸ் பக்கம் இருந்து விட்டால் ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் இட் வில் பிகம் எ ஜீரோ. அதனால் நம்ம கட்சி என்னோடு இருக்கிறது என்பது ஒரு சரியான போதுமான விடை இல்லை.
வாக்கு வங்கி உங்களோடு இருக்கிறதா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். அது ராமதாஸோடு இருக்கும் என்பது நம்முடைய ஊகம். இந்திரா காந்தியோடு வாக்கு வங்கியும் கட்சி ஆர்கனைசேஷனல் காங்கிரஸாகவும் இருந்தது போல். ஓகே ஓகே. இல்லை இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ராமதாஸ் அவர்கள். எப்போவுமே வியாழன் ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்காரு. அதில் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்கிட்ட தலைவர் பொறுப்பை கேட்டிருந்தார் அன்புமணி. என்ன பல்வேறு நிலைகளில் வந்து அவர் மானபங்கப்படுத்தியிருக்காரு. இப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும்போது அவர் அந்தளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா மகனை பற்றி இவ்வளோ கடுமையான சொற்களெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவர் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் பல வகையானவற்றையெல்லாம் நினைவு கூறுகிறார். அதெல்லாம் போகட்டும். ஆனால் என்னுடைய கருத்து என்ன என்றால், அன்புமணியும் தகுதியானவர். அன்புமணி தான் இவருக்கு அடுத்த இடத்திலிருந்து அந்த கட்சியை நடத்த பல பேர் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த முகங்களிலேயே அன்புமணி தான் அந்த கட்சியை திறம்பட நடத்த முடிந்தவர். ஆனால் அவருடைய ஹிஸ் டெசிஷன்ஸ் ஆர் ராங். அதுதான் நம்முடைய காலம் அதை மெய்ப்பிக்கிறது. இவர் கூட்டணியை பற்றி எடுத்த முடிவு தவறு, வக்ஃபோர்டு இதெல்லாம் ஓட்டு போடாது தவறு. தலைவராக இருந்து கொண்டு இந்த கான்ட்ரரி ஸ்டாண்ட், சரியான நிலைப்பாடு இல்லை. ஆகவே இதில் ஏதோ இடையில சைதை துரைசாமி அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் கூட வந்து சமரச பேச்சுவார்த்தை அவர் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. குருமூர்த்தி வந்து பாஜகவினுடைய திரைமறைவு முகம். அவர் தான் இவங்கெல்லாம் கட்சியை அண்ணாமலையெல்லாம் என்ன கற்றுனாலும் குருமூர்த்தி போய் எல்லாவற்றையும் புரட்டி விட்டு வந்து விடுவார். அவர் ஒரு திரைமறைவு முகம். அவர் செல்வாக்குள்ள மனிதர் தான். அவர் பாஜகவுக்காக வந்து பேசினாரா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த கட்சி கலைந்து விட வேண்டாம் என்ற அடிப்படையில் பேசியிருக்கலாம். அதற்கு பலன் ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு இட் ஹேட் பின் ப்ரூவ்டு ராங். நீங்கள் எடுத்த கூட்டணி முடிவு, நீங்கள் வக்குவுக்கு வாக்களிக்காதது, இது போன்ற முடிவுகள் கட்சி தவறான பாதையில் போகிறது என்ற ஒரு முடிவெடுத்து அந்த குதிரையை இழுத்து பிடித்து தான் ஏறி அதில் உட்கார வேண்டும் என்று நினைத்தால் அதில் பிழை ஒன்றுமில்லை. கொஞ்ச காலம் நாம் காத்திருப்போம். தகப்பனும் மகனும், தகப்பனிடம் தோற்பது தோல்வியே இல்லை, பெருமை. ஆகவே கொஞ்ச காலம் இருந்து அவர் சொல்லுகின்ற போக்குப்படி நடந்துவிட்டு பிறகு மீண்டும் அந்த குதிரை நம்மிடம்தான் வரப்போகுது. நம்மை விட்டு போவதற்கு வாய்ப்பில்லை. இப்பொழுதே நீங்கள் பலம் என்ன என்று சோதிப்போம் என்று நினைத்தால் அது உங்களுக்கு தவறாக எதிராக போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நான் சொன்னது போல் ஆர்கனைசேஷன் வாஸ் வித் மொராஜி அண்ட் காமராஜ், பீப்புள் வேர் வித் இந்திரா காந்தி. 71 தேர்தல் அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஹேட் பின் வைப்ட் அவுட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் சீன். இந்திரா காந்தி கெயின்டு. ஹர் காங்கிரஸ் வாஸ் த ரியல் காங்கிரஸ். பட் இங்கே கெயின் யாருக்கு வரும்? இங்கே கெயின் ராமதாஸ் தான் வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ராமதாஸோடு நான் பழகியிருக்கிறேன். ரொம்ப வலுவான ஆள், ரொம்ப பிடித்த பிடியில் சரியாக நிற்பார். அறிவாளிகளோடு பேசி 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 சிந்தனைகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர். நம்முடைய விஜய் இந்த ஞான ஆரோக்கியம் போன்ற அரைவேக்காடுகளை வைத்திருப்பது போன்ற மனிதர் இல்லை. அவர் இந்த காலத்தில் தியாகு, கல்யாணி போன்ற பெரிய அறிவான மனிதர்களெல்லாம் தன்னை சுற்றி வைத்து கொண்டு நாள்தோறும் விவாதிப்பது. காமராஜிடமும் அந்த பழக்கம் உண்டு. நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போது அறிந்திருக்கிறேன். அந்த கட்சியில் தான் நான் இருந்தேன். தாமோதரன் என்ற ஒரு மலையாளி இருந்தார். அப்புறம் டிடி கிருஷ்ணமாச்சாரி, இவர்களைப் போல ஒரு 4-5 பேர் ஒவ்வொரு நாளும் மாலையில் அந்த மலையாளி வீட்டில் கூடுவார்கள். காமராஜர் தன் வீட்டுக்கு பேச முடியாத ஆள் வந்து கொண்டே இருக்கும் என்று அவர் போய்விடுவார். வெளியே போயிருக்கிறார் என்பார்கள். அவர் போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் அந்த அரசியலை அலசுவார்கள். டிடி கிருஷ்ணமாச்சாரி ரொம்ப அறிவான மனிதர். இந்த தாமோதரன் என்ற மலையாளி, அவர் அரசியலில் அதிகார அரசியலுக்கு வராத ஒரு மலையாளி. அவர் ரொம்ப திறம்பட, இன்னும் பல பேர். ஆகவே சொல்லுகிறேன், இந்த பழக்கம் எனக்கு தெரிய காமராஜரிடமும் ராமதாஸிடமும் தான் இருந்தது. தன்னை சுற்றி அறிவுள்ளவர்களை வைத்து கொண்டு அவர்களிடம் விவாதிப்பது. இந்த பழக்கம் பழைய காலத்தில் அக்பரிடம் இருந்தது. அக்பருக்கு கையெழுத்து போடவே தெரியாது. கையெழுத்து போட தெரியாமல் ஒருத்தன் பேரரசன் ஆகியிருக்கிறாங்க. ஹி பிகேம் அக்பர் தி கிரேட். மகா அக்பர் ஆகிவிட்டார். கையெழுத்து போட தெரியாத ஒரு ஆள். அப்படி என்றால் அவருக்கு எவ்வளோ காமன் சென்ஸ் இருந்திருக்கும். அவர் எவ்வளவு தூரம் அறிவாளிகளை சுற்றி வைத்து கொண்டு நடத்தியிருந்தால் அவர்களுடைய அறிவை ஒப்பிட்டு பார்த்து தனக்குரிய சிறந்த முடிவு எது என்று அதிலிருந்து எடுக்க தெரிந்த ஒரு மாபெரும் மன்னன் அக்பர். அதெல்லாம் அவுரங்கசீப்பிடம் இல்லை, ஹுமாயூனிடம் இல்லை, மற்றவர்களிடமெல்லாம் இல்லை. அது மாதிரி சொல்லுகிறேன். ராமதாஸ் தான் கடைசியில்
கூட்டணி போகின்ற காலத்தில் இது முடிவாகிவிடும். ஓகே. யாரை ஏன்னா அவர்கள் பல்வேறு தரப்பு அழைக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் நீயா நானான்னு பார்த்துக்கலாம், பல்வேறு நிலைகளில் என்னை வீட்டுக்குள்ளே முடக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அன்புமணி முன் வச்சிருந்தாரு. என்னால் அப்படி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க முடியாது, நான் வெளியே களத்துக்கு வருவேன், மக்கள் அரசியல் பண்ணுவேன், நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரா? அதை சொல்றாரு வெளிப்படையா. ஏன்னா பேச்சு வெளிப்படையாக இருக்கிறது. இதில் ஒன்று நீ என்னை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. அவருடைய பேச்சு வெளிப்படையாக இருக்கிறது. ஆகவே அவர் என்ன நினைக்கிறார், நான் வளர்த்த கட்சி என்னுடைய காலத்தில் தவறான முடிவுகளால் இல்லாமல் போய்விடக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். பிஜேபி என்பது ஒரு வேர் பிடிக்க முடியாத ஒரு செடி. ஓகே. எவ்வளவு காலம் இந்த மண் இதுல பிஜேபிக்கு பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இவர் பிஜேபியோடு தானே சார்ந்து நிற்கிறாரு. ஓகே. அதானே பிரச்சனை. அதானே இவர் சார்ந்து நிற்பது. போன தேர்தலில் முழுமையாக சார்ந்தது பிஜேபி தானே. அது ராமதாஸினுடைய நிலைப்பாடு இல்லையே, அன்புமணியினுடைய நிலைப்பாடு தான். இல்ல, அந்த தேர்தலுக்கு மட்டும்தானே அது ராமதாஸுடைய நிலைப்பாடா இல்லாம இருக்கு. ஆனா இந்த இங்க முறை பாருங்க, மோடி அவர்களை புகழ்ந்து பேசுறாரு, அமித்ஷா இங்க அவர்களை பாருங்க, புகழ்ந்து அதெல்லாம் பேசுறாரு. இருக்கட்டும். போன தேர்தலே அந்த நிலைப்பாடு எடுத்தார். அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. ஓகே. நமக்கு இயற்கையாக பெரிய கட்சி அதிமுக. அதிமுக. நம்ம சமூகத்திற்கு ஒதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுக. அதோடு போகாமல் எப்படி இதுக்கு நேர்மாறாக போகுது? அப்படி என்றால் அவருக்கு ஒரு தனி காரணம் இருக்கிறது. ஆகவே அங்கே போக நினைக்கிறார். பிறகு அந்த கட்சி அடிபடுகிறது. அதன் மூலம் சமூக மக்கள் தோல்வி மனப்பான்மைக்கு உள்ளாவார்கள். ஆகவே இட் ஹேட் பீன் ப்ரூவ்ட் ராங். வாட் யூ ஹேட் டன் இஸ் அது. ஆகவே அந்த நிலையிலிருந்து ராமதாஸை மீட்டு வர நினைக்கிறார் என்று தான் எனக்கு படுகிறது. அந்த கூட்டணி முடிவில் ஏற்பட்ட தவறு, இது போன்ற தன்மூப்பாக அவர் முடிவெடுக்கிறார். ஆகவே இந்த கட்சி மீட்டெடுக்கப்பட்டு மீண்டும் நம்முடைய கையில் இருந்தால்தான் இந்த தேர்தலை சரியாக எதிர்கொள்ள முடியும் என்று ஒரு முடிவெடுக்கின்ற போது இவர் ஒத்து வர மாட்டேன்கிறார். முகுந்தன்லாம் சும்மா சொல்லப்பட்ட காரணம். என்னுடைய கருத்து, ராமதாஸ் என்றைக்கு இப்பொழுதும் கூட நான் ஒன்று சொல்லுகிறேன். என்றைக்கு நான் 2 சத்தியம் மக்களுக்கு கொடுத்தேன். ஒரு சத்தியம் நான் அதிகாரத்திற்கு வரமாட்டேன், இன்னொரு சத்தியம் என்பது என்னுடைய குடும்பத்தை கொண்டு வர மாட்டேன் என்று கொடுத்ததில் ஒரு சத்தியத்தை காப்பாற்றி விட்டேன், ஒரு சத்தியத்தை தவற விட்டு விட்டேன். ஐ ஹேட் கமிட்டட் ஏ கிரேவ் மிஸ்டேக் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். தவற விட்டு விட்டேன் என்று சொன்னவர் தன்னுடைய மகனை மந்திரியாக ஆக்கியதன் மூலம், முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கியதன் மூலம், தலைவராக ஆக்கியதன் மூலம் அந்த தவறை செய்து விட்டதாக சொல்லுகிறார். என்றால் நான் இப்பொழுது ராமதாஸ் புதிய நிலைப்பாடு எடுத்து புதிய கட்சியை முன்வைக்க வேண்டிய நிலையில் அவர் இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமென்றால் மூந்தனையும் நான் தள்ளிவிடுகிறேன். ஏனென்றால் இனிமேல் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அரசியலில் முகம் காட்ட மாட்டார்கள் என்றால் அது ஒன்றுக்கொன்று கான்ட்ரடிக்டரியாக இல்லாமல் சரியாக இசைவாக இருக்கும். அதனாலே மூந்தனாக இருந்தாலும் அடிமட்டத்திலிருந்து மேலே வரட்டும். அன்புமணியாக இருந்தால் அன்புமணி வந்து விட்டார், அவர் வரட்டும் என்று சொன்னால் இந்த குடும்ப அரசியலில் இருந்து தான் தவறிய இடத்திலிருந்து கட்சியை விலக்கி கொண்டு வர இவர் முயலுகிறார் இந்த வயதிலும் கூட என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் என்பது என்னுடைய யோசனை. இந்த மூந்தனையும் தள்ளுங்கள், நம்முடைய குடும்பமே வர வேண்டாம், யாரெல்லாம் கட்சிக்கு பாடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் இனிமேல் முன்னிலைக்கு வந்து இந்த கட்சியை நடத்தட்டும் என்று சொல்லுங்கள். ஆக முதல் முறையாக அரசியலில் வாரிசு முறையை ஒழித்த பெருமை ராமதாஸுக்கு வரலாற்றில் வரும். நான் சொல்வது புரிகிறதா? அரசியலில் வாரிசுரிமையை கருணாநிதி குடும்பத்திலிருந்து எல்லா குடும்பங்களும் இதைத்தான் செய்கின்றன. கருணாநிதி குடும்பமும் அதுதான், வைகோ குடும்பமும் அதுதான். வாரிசு முறையை எதிர்க்க பிறந்தவரே அவருடைய மகனை தான் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆகவே எல்லா மனிதர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். இப்பொழுது நானும் அதைத்தான் செய்தேன். பட் ஐ ஹேட் கமிட்டட் ஏ கிரேவ் மிஸ்டேக். இப்பொழுது நான் ஒழுங்குபடுத்தி கொண்டு விட்டேன். இனிமேல் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பது இருக்காது. தகுதி அடிப்படையில் தான் அது நிலைபெறும் என்று சொன்னால் இது அந்த குடும்பத்திற்காக செய்யப்பட்ட ஒன்று இல்லை. நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் முகுந்தன் ஃப்ரம் தி சீன், அவ்வளோதான், சாதாரணம். ஆனால் இந்திய அரசியலுக்கு தான் தவறு செய்த இடத்திலிருந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு விட்டோம் என்ற ஒரு பெருமை இந்திய அரசியலுக்கே. இந்த வாரிசு, அதாவது தன்னுடைய மகன்தான் தன்னுடைய கைக்குள் அடங்கி இருப்பான், தன்னுடைய குடும்பம் கொள்ளையடித்து வைத்தால் தான் அனுபவிக்கலாம், மகன் அனுபவிக்கலாம், பேரன் அனுபவிக்கலாம். ஆகவே குடும்ப அரசியல் வருவது தான் நல்லது என்று நம்புகிற திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ நான் சொல்லுகிறேன், இந்த குடும்பம் அரசியலில் தகப்பனும் மகனும் உராய்கின்ற நிலைமை வரக்கூடும். ஓகே. எந்த பாதுகாப்பு கருதி நீங்கள் மகனையே கொண்டு வர நினைக்கிறீர்களோ, திமுகவில் வேறு ஒருவன் வந்தால் கருணாநிதி எல்லாரையும் விலக்கி 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 கடைசியில் அழகிரியையும் விலக்கி ஸ்டாலினை கொண்டு வந்தார். வைகோவை விலக்கினார், அழகிரியை விலக்கினார், ஸ்டாலினை கொண்டு வந்தார்.
தகப்பனுக்கும் மகனுக்கும் உராய்வு வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உராய்வு அழகிரிக்கும் தகப்பனாருக்கும் ஏற்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது மகன் என்பவன் நம்மோடு வேறுபட மாட்டான். ஆகவே அவன்தான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானவன், அரசியலில் நம்மை தொடர்ந்து வர என்பது இங்கே பொய்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அரசியல் என்பது ஒரு நல்ல நேரு காந்திக்கு வாரிசானாரே, அவருடைய மகனா இவர். எவ்வளவு சிறந்த வாரிசு, எவ்வளவு சிறந்த வாரிசு. காந்திக்கு மகன்களே இல்லையா என்ன? அதெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய தன்மை உண்டு. சரி, அதிலிருந்து விடுவித்து பாமகவை குடும்ப அரசியலிருந்து விடுவித்த பெருமையும், இரத்த சொந்தங்களிடமிருந்து எடுத்த பெருமையும், வாரிசு அரசியல் சிறந்த அரசியல் இல்லை என்பதை இந்தியாவுக்கு போதிப்பதற்கும் ராமதாஸ் முன்னுதாரணமாவார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதனாலே அவரை நீக்கிவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிற நிலைமையிலே அன்புமணியை தவிர அவர் ரொம்ப இந்த நெய்வேலி போன்றவற்றிலாம் போராட்டம் ரொம்ப வலுவாக நடத்தினார் இந்த விவசாயிகளுக்காக. ஆகவே எனக்கு இந்த பாமகவை அன்புமணி நீங்களாக நடத்துவதற்குரிய திறமையான ஆட்கள் எத்தனை பேர் அதில் இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது நல்ல முறை. பேச்சுக்கு சொல்லுகிறேன், வாரிசு அரசியலே வேண்டாம். அன்புமணியும் கூட தன்னுடைய தகுதியினால் அந்த தலைவர் பதவியை பெற்றால், நான் தந்தேனே உனக்கு முடிசூட்டியவன் நான் அல்லவா என்பதுதான் ராமதாஸனுடைய கிளைம். என்ன, நான் தானே உன்னை மந்திரியாக்கினேன், நான் தானே உன்னை தலைவராக்கினேன், நான் தானே முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கினேன், நீ உன்னுடைய தகுதியின் பேரில் வந்தாய், என்னுடைய மகன் என்பதன் பேரில் வந்தாய். ஐ வாஸ் ப்ரிஜுடிஸ்ட், அதனாலே என் மகனை நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். ஐ ஹட் கமிட்டட் எ கிரேவ் மிஸ்டேக் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது இல்லை, என்னுடைய திறமையினால் வந்தேன், என்னுடைய சிறப்பினால் வந்தேன் என்று சொல்ல முடியவில்லையே. ஆகவே நான் சொல்கிறேன், ராமதாஸ் அதிலிருந்து திருத்தி கொண்டு புதிய நிலை எடுக்கின்ற போது இந்த கட்சியை அவர்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன், இனிமேல் குடும்பம் விலக்கி வைக்கப்படும் என்று சொல்வது என்பது ஒரு ஒரு ரெவல்யூஷனரி ஆட்டிடியூட். ஓகே, பட் அப்படியான ஒரு நிலைக்கு ராமதாஸ் போவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரியாது, 2 பேரும் சமானமாவார்களா என்று தெரியாது. நான் ஒரு பார்வையாளனாக வெளியே இருந்து எல்லா நிலைகளையும் அலசி சொல்லுகிறேன். அதுதான், அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்ற அப்படியான நிலை எடுப்பாரா எடுக்க சொல்லுகிறேனே தவிர, எல்லாவற்றையும் எனக்கு தெரிந்த அறிவு கொண்டு அலசி பார்க்கிறேனே தவிர, இப்படித்தான் நடக்கும் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. இப்படி நடக்க வேண்டும் என்ற எந்த குறிப்பிட்ட விருப்பமும் எனக்கு கிடையாது. புரியுது புரியுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi College of Nursing, Makadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.